ரிலையன்ஸ் நிறுவனத்தை பற்றி தெரியாதவங்க கேள்விப்படாதவங்க யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் மை ஜியோ ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னையில் மயிலாப்பூர் தலைமையிடமாக கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத நேரடியாக அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர்ஏ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. என்ன பேசிஸ்ல ரெக்ரூட் பண்றாங்க, பெர்மனன்ட் பேசிஸ்ல அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, என்ன படிச்சவங்களுக்கு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 10ஆவதோ 12ஆவதோ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல படிச்சவங்களா இருந்தாலும் ஓகே. ஆனா அவங்க கோரா கேட்கறது 10ஆவது 12ஆவது. 18 வயசுல இருந்து 32 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு 30 காலி பணியிடங்கள் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கு. எந்த அனுபவமுமே இல்லை, நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,90,000 ரூபாய் அப்படின்றத சம்பளமா கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1,90,000 ரூபாய் அப்படின்னா மாதத்திற்கு 15,833. அதிகபட்சமா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 2,20,000 ரூபாய் அப்படின்றத கொடுக்குறாங்க. அப்போ 18,333 ரூபாய் அப்படின்றது மாசத்துக்கு சிடிசி சேலரி. இதுல இருந்து இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இதெல்லாம் இருக்கும், டிடக்ஷன்ஸ் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. இது இல்லாம உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது இந்த வேலையில இருக்கு. ஏன்னா சேல்ஸ் பேஸ்டு ஒரு வேலை அப்படின்ற காரணத்தால உங்களுக்கு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த கடைக்கு உள்ள அந்த அவுட்லெட்டுக்குள்ள வரக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்கணுன்ற மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. அவங்க என்ன ப்ராடக்டை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க மொபைல் ஃபோன் தேடி வராங்களா, இல்லை அக்சசரிஸ் தேடி வராங்களா, இல்லை ரிலையன்ஸ் ஜியோட ப்ராடக்ட் ஏதாவது ஸ்பெசிஃபையாக தேடி வராங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட்டை சொல்லணும். அதே டைம்ல அப் சேல்ஸ், கிராஸ் சேல்ஸ் இது ரெண்டுமே பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிராஸ் சேல் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வாங்க வராங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு பேர் கிராஸ் சேல்ஸ். அப் சேல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலான்னு வர கஸ்டமரை 1500 ரூபாய்க்கு வாங்க வைக்கிறது அப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் செட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 13 மாவட்டங்கள்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு 2022, 23, 24 ஆகிய ஆண்டுகள்ல படிச்சு முடிச்சு வெளியில வந்தவங்களா இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, இந்த வேலைக்கு நான் போகணும், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஹச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் அப்படின்றதையும் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்க. தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போங்க. இன்டர்வியூ நல்லபடியாக முடிங்க, திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. அதுதான் இந்த வீடியோ பதிவு செஞ்ச எங்களுக்கான மகிழ்ச்சி. தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.